கைஸ், நம்ம சேனல் பார்க்குற 90% பீப்புள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்காங்கன்றதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. நல்ல கண்டென்ட்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. அது மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு வியூ. இந்த ரோடு ஜாயிண்ட் ஆகிடுச்சுல, அந்த ரோடு தான் இது. ஸோ இல்லை, ஒரு 2 டர்னு தரணும், 3ஆவது டர்னுக்கு இந்த ரோடு வந்துச்சு. ஸோ அப்புறம் அங்கே மேலே தான் பார்த்தோம், அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தோம் அந்த ரோடு. என்னன்னா நம்ம கீழே பார்த்தோம், கீழே வந்துட்டு இருந்தார். கீழே இருந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. அந்த மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வெறித்தனமான மலையாக இருக்கு. அங்கங்கே சின்ன சின்ன வியூ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. வெயில் தாங்க கொடுத்தது. நான் வென்டிலேஷனுக்காக எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டேன் ஜாக்கெட்டில். நான் வர முடியாது. ஸோ அங்கே என்ன தான் நம்ம பார்த்தோம். இந்த ரோட் கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே டேஞ்சர் தாங்க. கல் மண் எப்போ சரியானு தெரியாது. மழை டைம்லாம் பயங்கர டேஞ்சராக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரோடு. அது மழை சரிஞ்சதுக்கான தடயமும் இருக்கு, இதுவும் இருக்கு பாருங்க. என்ன பஞ்சாயத்து பேசிக்கிறாங்களோ என்ன பண்றாங்க தெரியல. இதை பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபேண்டாஸ்டிக்ங்க அப்பா. ஐ திங்க் இதான் லாஸ்ட் மழைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கீழே இறங்கிடுவோம்னு நினைக்கிறேன். இது மேலே பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. அருமையாக இருக்குல்ல. அப்படியே அமைதியான ஒரு ரோட்டில் அழகான இயற்கை கூட ஒரு ரைடு ஜாலியாக இருக்குல்ல. ஆனால் இதுக்கு நம்ம தந்த பரிசு ரொம்ப பெருசு. சம்பவங்கள் நிறையா நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஒரு பியூட்டிஃபுல் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். ஆமாம், உண்மையிலேயே சூப்பர் தாங்க ரோடு. நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்குது ரோடு. இல்லை, அது வந்துட்டு இந்த புல்லெல்லாம் கட் பண்ணி போட்டிருப்பாங்களா, ஸோ அதோட தூளாக தான் இருக்குது. ஒன்றும் அந்த கொஞ்சம் இடத்துல தான் பேட்ச் ஒர்க் மாதிரி போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ரோடு சூப்பர். ரெண்டாவது வியூ வந்துட்டு எக்கச்சக்க வியூ உங்களுக்கு பாருங்க. மழை, நம்ம அந்த மலையில இருந்து தான் கீழே இறங்கணும். இப்போ நம்ம அந்த மலையை பார்த்துட்டு போகிறோம். எவ்வளோ பெரிய மலை பார்த்தீங்களா. இப்போ என்னன்னா எல்லாரும் போய் எனக்கு ஸ்பேர் தேடுவாங்க. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்பேர் கிடச்சிச்சுன்னா ஓகே. டிவிஎஸ் ஷோரூம் இருக்கணும் இன்னைக்கு. முதல்ல ஷோரூம் இருக்குங்கன்னா கூட ஸ்பேர் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரே வழி தான், வெல்டிங். துருவனுக்கும் வெல்டிங். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். சேஃபாக போயிட்டு சேஃபாக வரணும்னு நினச்சேன் இந்த ரைடு. பட் இந்த மாதிரி ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி விடுங்க, பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும்.
நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா, வண்டி ஓட்டி பழகணும் ஒரு மலை ஹில் ஸ்டேஷனில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ரோடு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ரோடோட உங்களுக்கு அந்த ரோடு ஈஸியாக இருக்கும். உப்பிலியாபுரத்துலேருந்து வர்ற ரோடு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு கார்னரிங்லாம் வராது, பெருசாகவும் இருக்காது. இந்த ரோடு ஓகே, பட் இந்த ரோடு கொஞ்சம் பயத்தை தருது உண்மையாலுமே. ரோடு கரெக்டாக இருக்குங்க, சைடில் பார்த்தா தாங்க பயமாக இருக்குது. சைடில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பயம். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. போயிட்டு வண்டிக்கு ஏதாவது திஷ்டி கயிறு இல்லை வேறு ஏதாவது பண்ணணுங்க. ஆமாம், கடுப்பாக இருக்கு. என்ன மக்களே, என்ன பண்றீங்க? ரைடிங்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. நான் வந்துட்டு இல்லை, நான் ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது பண்ணியிருக்கேன்னாலும் கீழே சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அடுத்த வீடியோவில் அதை திருத்திக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரின்னா கூட ஓகே தான். எனக்கு எப்படின்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் அதை சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் கேட்குறேன். நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். சொல்லி தான் ஆகணும் மக்களே. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த மாதிரி ரைடிங் வீடியோஸ் போட்டால் பிடிக்கும், இல்லை எந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ அந்த மலையில் தான் ஏறணும், இறங்கணும். பாருங்கள், அந்த ஜிக்ஸாக் தெரியுதா? ஸோ அதுலேருந்து தான் இப்போ நம்ம கீழே இறங்கி வரோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வர்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்துட்டு இப்படி ஏறி அப்படி இறங்குவோம். ஓகேவா? ஓப்பா, மேபி கீழே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம், கீழே வந்துட்டோம். இப்போ துறையூர் போயிட்டு துறையூரில் டிவி ஷோரூம் ஏதாவது ஓப்பனில் இருக்குதான்னு பார்க்கணும். அவ்வளோதான். ஸோ ரோடு பாருங்கள், எங்கேயும் சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீட்டில் வாங்கணுங்க. பார்க்கலாம், நமக்கு எப்போ கொடுத்து வச்சிருக்குன்னு தெரில. வெங்காயம் பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எல்லாம் வெங்காயம் ஒரு போர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எந்த ரேட் கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் வெங்காயம் பாருங்க, அவங்க விவசாயத்தை கைவிடுற மாதிரி இல்லை. ஸோ அவங்களுக்கு வேறு என்ன தெரியுங்க, வேறு எதுவும் தெரியாதுங்க, விவசாயம் மட்டும்தாங்க. இவ்வளோ நாள் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க, இனிமேலும் அதை தான் பார்க்க போகிறாங்க. அதுக்கு என்ன ரேட் கிடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் நிறையா இடங்கள்ல வந்துட்டு விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காங்க. என்னமோ ஸோ சம்பவம் தான். என்ன நம்ம வண்டிக்கு தான் எதாவது ஒன்றுன்னா தலைவர் வண்டிக்குமா? ஸோ டோல், இது டோல் இல்லை, ஃபாரஸ்ட் கைஸ். ஒரு வழியாக நம்ம சென்னையில் இருக்க ராயல் டிவிஎஸ்க்கு கால் பண்ணி அவங்க மூலயமா ஹெல்ப் கேட்டு அவங்க நமக்கு என்ன பண்ணாங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு சண்டே சார், ஸோ இன்றைக்கி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, வேணால் லோக்கல் மெக்கானிக்ஸ்கிட்ட இந்த ஸ்பேர் எங்கே கிடைக்கும் அதை வேணால் நான் கேட்டு அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அன்றைக்கி சென்னையிலேருந்து கண்டக்ட் பண்ணி துறையூரில் ஒரு மெக்கானிக்கிட்ட பேசி அவங்க வந்துட்டு எங்கே ஸ்பேர் கிடைக்கும்னு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கடைக்கு போனால் அந்த கடை பூட்டிடுச்சிங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்ப கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் என்ன சொன்னார், இல்லைப்பா சண்டே, நான் இப்போ தான் கடையை லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தேன், ஸோ என்னால் திரும்ப வர முடியாது அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். சார், நாங்கள் இந்த மாதிரி சென்னையிலேருந்து வந்தோம், இந்த மாதிரி ஆகிடுச்சி, இதை ரெடி பண்ணால் தான் நாங்கள் திரும்ப சென்னை போக முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்காகவே அவர் என்ன பண்ணார்னா, திரும்ப வந்து கடையை ஓப்பன் பண்ணி எனக்கு அந்த ஸ்பேர் எடுத்து கொடுத்தாருங்க.
ஸோ அவர் மட்டும் அன்றைக்கி அந்த ஸ்பேர் எடுத்து கொடுக்கலனா நான் அன்றைக்கி ஆல்ட்டு தான். ஒன்று துறையூரில் ஆல்ட் ஆகிருப்பேன், இல்லைனா ஊருக்கு போய் ஊரில் ஆல்ட் ஆகிருப்பேன். ஸோ சென்னையே வந்திருக்கவே முடியாது. ஸோ அது வரையும் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம செந்தில் அண்ணா இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வேறு லெவலுங்க. நான் போக சொல்லிட்டேன் அவங்கள, ஆனாலும் அவங்க கிளம்பவே இல்லை, என் கூடவே தான் இருந்தாங்க கடைசி வரையுமே. ஸோ என்னால் அவங்களுக்கும் அன்றைக்கி ரொம்ப அலைச்சல் வேறு. ஸோ பாருங்கள், அவர் போகிறாரு பாருங்க, அவர் தான் நம்ம செந்தில் அண்ணன். ஸோ அவரும் நானும் வந்துட்டு அந்த கடையிலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரர்கிட்டே ஸ்பேனர் எல்லாமே வாங்கினோம், எல்லாமே ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அவர்கிட்ட அலன் கீ இல்லைன்றதுனால நம்ம கிராஷ் கார்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கிராஷ் கார்டு கழட்ட முடியல. அந்த கிராஷ் கார்டு கழட்டினா தான் மற்ற எல்லாத்தையுமே கழட்ட முடியும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது தான் பக்கத்தில் எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் இருக்குமான்னு கேட்டதுக்கு இல்லைப்பா பக்கத்தில் எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார் நம்ம கடைக்கார அண்ணன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில் அண்ணா ஃப்ரெண்ட் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் செந்தில் அண்ணாவும் போயிட்டு மெக்கானிக் ஷாப் வேறு எங்கேயாவது இருக்குமான்னு தேட போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அந்த கடையிலேயே என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ ஸ்பேனர்லாம் வாங்கி கழட்டி ட்ரை பண்ண பார்த்தாங்கன்னா எதுவுமே முடியலை. ஸோ அப்போ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் 2 பசங்க, சின்ன பசங்க வந்துட்டு ஸ்பேர் வாங்குறதுக்காக அங்கே வந்திருந்தானுங்க. ஸோ அந்த பசங்க தான் சொன்னானுங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் உப்பிலியப்புறம் போகிற வழியிலே ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குன்னா அது வந்துட்டு எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும், நீங்கள் வேணால் அங்கே ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, இல்லைடா தம்பி, நாங்களே ஊருக்கு புதுசு, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, சரி வாங்கண்ணா நீங்கள் எங்கள் கூட அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துட்டான். கூட்டிகிட்டு வந்து தான் இந்த கடையை மெக்கானிக் ஷாப்பை காட்டினாங்க. காட்டி விட்டு தான் போனாங்க. தெரிஞ்சவரா? சரி, ஓகே, பார்த்து போங்க, சரியா? ஸோ இந்த பசங்க தான் நமக்கு வழி காட்டினாங்க. ஸோ இந்த இது மாட்டணும் ப்ரோ, கியர் இது இல்லை, ஒரே ஒரு பேனல் மட்டும் பிடிக்கலாம். கடையில் இல்லை, மற்ற எல்லாமே இருக்குது, அதை மட்டும் கழிச்சுனா புரியல. ஸ்பேனர் கேட்குறாங்க கழட்டிட்டு அந்த இது நான் கியர் இது உடஞ்சிச்சு. நான் பச்சை மலை போனோம், சென்னையிலேருந்து வரோம், பச்சை மலை போனோம், அது உடஞ்சிருச்சு. இவரை மட்டும் கழட்டுங்கிறீங்களா? இல்லைண்ணா, செட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், கியர் செட்டு. நீங்கள் மாட்டிங்கன்னா மாட்டி கொடுத்தாலும் எனக்கு மெக்கானிக் ஆள் இல்லைங்களா? நீங்கள் மாட்டுவீங்களா? நான் மாட்டுவேன். ஸ்பேனர் மட்டும் எடுத்து விட்டு என்ன சொல்கிறீங்க? பவுல் தான் 14 பஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், வண்டியை நிறுத்திட்டு செந்தில் அண்ணாவுக்கு நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி மெக்கானிக் ஷாப் பார்த்துட்டேன்னா நான் அங்கே தான் இருக்கேன், நான் உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் செந்தில் அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், இவங்ககிட்ட ஸ்பேனர் வாங்கி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இருந்த போல்ட்டு நட்டு எல்லாத்தையுமே கழட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் தனியாக அங்கே நின்று கழட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க, பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே. ஸோ அந்த பையன் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையன் தான் ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணது. அந்த பையன் தான் எனக்கு ஸ்பேரும் மாட்டி கொடுத்தாரு. ஸோ நான் கழட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி போனேன்னா வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ சரிப்பா, நீ மட்டும் ஏன் தனியாக கஷ்டப்படுற, நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு அவங்களும் எனக்கு வந்துட்டு, ஆக்சுவலி அவங்க என்னென்னா ஓனர் தான் அவர், பட் ஆனால் இவர் இல்லை, மெக்கானிக் கிடையாது. மெக்கானிக் இருந்தால் பிரச்சனையே கிடையாது, அவரே மாட்டி கொடுத்துருப்பாரு. அப்புறம் இன்னொருத்தர் அங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தார். ஸோ அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஒர்க் தெரியுமோ அது எல்லாமே நாங்கள் சேர்ந்து ஒன்றா பண்ணோம் அன்றைக்கி. அதெல்லாம் ஒன்றா பண்ணி தான் வண்டி ரெடி பண்ணோம். அதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சிங்க. ஏன்னா ஒவ்வொரு நட்டும் கழட்டி நம்ம இது வேறு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கிராஷ் கார்டு வேறு 4-5 இடத்துல வந்துட்டு அந்த சைடில் நட்டு எல்லாமே வரும், எலன்கி நட்டு. ஸோ அதெல்லாம் நான் வேறு ஃபிட் பண்ணதுனால செம்ம டைட்டாக ஃபிட் பண்ணியிருப்பேனா. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே பொறுமையாக ரிமூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்பேரும் கழட்டி மாட்டுறதுக்கு மணி கிட்டத்தட்ட 7 ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லிட்டேன்னா, செந்தில் இல்லை நான் நீங்கள் போதும், நீங்கள் கிளம்புங்க, ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை சக்தி, நீ ஃபுல்லாக ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அவர் சொன்னார். இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கவே இல்லை.
இல்லைனா நான் ரெடி ஆகிடுச்சி வண்டி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் தான் செந்தில் அண்ணாவும் அவங்க ஃப்ரெண்டுமே கிளம்புனாங்க. ஸோ குரூப் ரைடில் இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. நமக்கு எதாவது ஒன்றுனா அவங்க பார்த்தீங்களா, அதனால தான் என் கேங்கை வந்துட்டு நான் எப்பயுமே மிஸ் பண்ண மாட்டேன். ஸோ என் கேங்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ நேரம் இருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது மறக்க முடியாத ஒரு குரூப் ரைடு. ஆமாம். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே முடிச்சுட்டு கிளம்பும்போது 7:15 ஆகிடுச்சு. ஸோ இதோட நம்ம பச்சைமலை எபிசோடும் முடிஞ்சிச்சு மக்களே.